பிரச்சனைகள் இருந்தது. அப்ப அந்த டயத்துல வந்து சொன்னாங்க, இத வந்து நான் சொன்னேன், சட்ட ரீதியா ரொம்ப அமைதியா, இது வந்து சென்சிட்டிவான விஷயம், இரு சமுதாயத்துக்கு ஏற்பக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படுற சூழ்நிலை மேல இருக்கு. அதனால நான் ஒருத்தர் மட்டும் அந்த ஊருக்கு வந்தேன்னா இது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், பொறுமையா இருங்க, உங்களுக்கு எந்த சூழ்நிலை மேலையும் நான் வந்து உங்களுக்கு முன்னின்று உதவியா இருப்பேன்னு சொன்னோம். அப்படியெல்லாம் நாங்க வந்து இந்த சமுதாயத்துக்கு, வேற மாற்று சமுதாயத்துக்கு எந்த ஒரு மனஸ்தாபம் வரக்கூடாது, இங்க இருக்க மக்களுக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிதான் ரொம்ப நேர்த்தியா கையாண்டோம். இந்த மாவட்ட நிர்வாகத்திற்கு உட்பட்டு காவல்துறை, வருவாய்த்துறை, இந்து சமய அறநிலையத்துறை ஆக எல்லாரும் சேர்ந்து தானே ஒரு முடிவு எடுத்தீங்க, கும்பாபிஷேகத்தை அமைதியான முறையில் நடத்தணும்னு. அதே போல அமைதியான முறையில் நடத்துனீங்க, வரவேற்கத்தக்கது. இந்த பகுதியில் இருக்க காவல்துறை வந்து மக்கள் எந்த விதத்திலையும் குறை சொல்ல, இங்க இருக்க டிஎஸ்பியா இருக்கட்டும், இங்க இருக்க இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும், சரியான முறையில் அழகா இந்த விஷயத்தை கையில் எடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு சமுதாயத்திற்கு எங்களுக்கு மட்டும் சாதகமாவோ மாற்று சமுதாயத்துக்கு சாதகமாவோ அவங்க பண்ணல. பொதுவா வந்து பீஸ் கமிட்டி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 விஷயங்களை வந்து கையில எடுத்திருக்கீங்க. அப்ப என்னென்ன எழுதி கொடுத்திருக்கீங்க, இந்த உற்சவர் சிலை ஊர்வலத்தும் போது எடுக்கும் போது யாருமே ஒரு தரப்பை சேர்ந்தவங்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கீங்கல்ல, நீங்க தானே கையெழுத்து போட்டிருக்கீங்க, மாற்று தரப்பை சேர்ந்தவங்களும் கையெழுத்து போட்டிருக்காங்கல்ல. அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு தரப்பை சேர்ந்தவர்கள் மட்டும் எப்படி அந்த உற்சவர் சிலை எடுத்துட்டு வெளியே வரலாம்? இது மிகப்பெரிய ஒரு அநீதி இல்லையா? அப்படியே எடுத்துட்டு வந்தாலும் எடுத்துட்டு வந்துட்டு எல்லாரும் சாமி கும்பிடுறதுக்காக அனைவரும் சாமி கும்பிடுற வரைக்கும் அந்த உற்சவர் சிலையை வெளியே வச்சிருந்தாங்களா? இல்ல. ஒரு தரப்பை சேர்ந்தவர்கள் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் அந்த உற்சவர் சிலையை தூக்கிட்டு உள்ள கொண்டு போய் வச்சுட்டீங்க. கேட்டா மணி ஆயிருச்சு, நேரம் ஆயிருச்சுன்னு. அப்படிலாம் இந்த மாவட்ட நிர்வாகம் சரி, காவல்துறை வந்து மாவட்ட நிர்வாகத்தை அறிவுறுத்த வேண்டும். இது வந்து சாதாரண பிரச்சனை கிடையாது. பெரும்பான்மையான முத்திரையர்கள் வாழக்கூடிய பகுதி, அது ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியினால சுயேட்சையா நின்று ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு முத்திரையர்கள் பெரும்பான்மையா வந்து நிரூபித்து காட்டின தொகுதி. ஏற்கனவே இந்த தொகுதியில பல கொந்தளிப்பான நிகழ்வுகள் நடந்திருக்கு, விரும்பத்தகாத நிகழ்வுகள் எத்தனையோ நிகழ்வுகள் இந்த தொகுதியில நடந்திருக்கு. அதெல்லாம் நாங்க பெருசுபடுத்தாம, அதெல்லாம் நாங்க மனசுல வச்சுக்காம இந்த மக்களை சரியான பாதையில கொண்டு போகணும், இவங்களை ஒரு படிப்பறிவுல சிறந்த இடத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நாங்க அமைதியான முறையில வழி நடத்திட்டு வரோம். அப்படி போயிட்டு இருக்க சூழ்நிலை மேல இது போல ஒருதலை பட்சமா ஒரு உற்சவர் சிலையை நீங்க மட்டும் ஒரு தரப்புக்கு மட்டும் தூக்க அனுமதி அளித்தீர்கள் என்றால், இப்ப சொல்றேன், இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்றேன், அதே உற்சவர் சிலையை ஆலங்குடி தொகுதிக்குட்பட்ட அனைத்து கிராம மக்களையும் திரட்டி கொண்டு வந்து அதே பாலபுரீஸ்வரர் கோயிலுக்குள்ள அந்த உற்சவர் சிலையை அப்ப எங்களுக்கு ஒரு நாள் கொடுங்க, அதான் கேட்கிறாங்க ஊர் மக்கள். சரி, அவங்களுக்கு ஒரு நாள் கொடுக்குறீங்கல்ல, ஒரு நாள் எடுத்துட்டு போய் அவங்க கொண்டாடிக்கிட்டோம், இன்னொரு நாள் மறுநாளோ என்னமோ இல்ல முதல் நாளோ எங்களுக்கு அந்த உரிமையை கொடுக்கணும். இந்த முத்திரையர் மக்கள் தனிப்பட்ட முறையில அந்த உற்சவர் சிலையை அடிச்சு அன்னைக்கு ஒரு நாள் கூட வழிபட்டுக்கிட்டோம். 2 சமுதாயமும் வழிபடலாம், யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆகவே இந்த அடுத்தடுத்து இந்த கோயிலோட பிரச்சனை எந்த லெவல்ல போகுதுங்கிறத இந்த மாவட்ட நிர்வாகம் தான் முடிவு பண்ண முடியும். எங்களால முடிந்த வரைக்கும் நாங்க மாவட்ட நிர்வாகத்திற்கும் காவல்துறைக்கும் மாற்று சமுதாயத்திற்கும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம ஒத்துழைப்பு கொடுத்துட்டு வரோம். ஏன்னா மாற்று சமுதாயத்தை மட்டும் நாங்க ஒன்னும் விரோதியா பார்க்கல, வெறுப்பா பார்க்கல. இப்ப சொன்னாப்ல இந்த ஊருக்காரர் என்ன சொன்னாரு, இந்த கோயில் வந்து எங்களுதுன்னு சொன்னமான ஒரு ஆதங்கத்துல சொன்னாரு. இப்ப சொல்றாங்க இந்த கோயில் எங்க சமுதாயத்திற்கு மட்டும் பாத்தியப்பட்டதுன்னு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்னா இங்க பெரும்பான்மை சமுதாயம் நாங்க தான். இந்த கோயில் எங்க சமுதாயத்திற்கு மட்டும்தான் சொந்தம் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும்? கிளப்பி விட்டு போக தெரியாதா? கோயில நமக்கு தான் சொந்தம் சொல்லுங்களான்னு சொல்ல தெரியாதா? நாங்க அது மாதிரிலாம் சொல்லல. கோயில் வந்து அனைத்து சமுதாயத்திற்கும் பொதுவானதுதான். கோர்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க, அதே மாதிரி வந்து கோயில்ல மணி அடிக்கும் போது அவங்க சாமிக்கு தீபாவளி கட்டினா மணி அடிக்கிறதா, மணி அடிச்சா இது நாங்க வாங்கி கட்டின மணி, யாரு வந்து மணி வாங்கி கட்ட சொல்லி யாரு உங்கள்கிட்ட வந்து சொன்னாங்களா? ஆகவே பொதுவா சாமிக்கு தீபாவளி காட்டும் போது கடவுளுக்காக வழங்கப்பட்ட மணி அது யாரு வேணாலும் உபயோகம் பண்ணுங்க, நாங்க வேணாம்னு சொல்லல.
அதுபோல நிகழ்வுகள்லாம் இனி நடக்கக்கூடாது. ஒரு சார்ந்தவருக்கு வந்து மணி அடிப்போம், இன்னொரு சார்ந்தவருக்கு மணி அடிக்க கூடாதுன்னு. ஆனா இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணமா சொல்றது இந்த கோயிலோட ஈவோ தான். நல்ல சுமூக நிலைமை ஏற்படணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஈவோவை உடனடியா மாற்றம் செய்யுங்க. அதான் எல்லாத்துக்குமே நல்லது. ஈவோக்கு நல்லது, காவல்துறைக்கு நல்லது, மாவட்ட நிர்வாகத்துக்கும் நல்லது, மாற்று சமுதாயத்துக்கும் நல்லது, எங்க சமுதாயத்துக்கும் நல்லது. நான் மறைமுகமா என்னத்த சொல்றேங்கிறது புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இணக்கமான ஒரு சூழ்நிலை மேல இரு சமுதாயங்களும் இங்க இருக்கணும், இரு சமுதாயமும் சேர்ந்து இருக்கணுங்கிறதா தமிழ்நாடு முத்திரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய ஆசை, விருப்பம். சரிசமமாக பழகுங்கள், சரிசமமா எல்லா இதுலயுமே உங்களோட முறையை நீங்க செய்யுங்க, எங்களோட முறையை நாங்க செய்யறோம். இப்படிதானே காலகாலமா இருந்துட்டு இருக்கோம். இதுல பிரிவினை வேணாம்னு நினைக்கிறேன். இதுல பிரிவினை இருந்ததுன்னா மிகப்பெரிய பின்விளைவுகளை இந்த பகுதியில் இரு பெரும் சமூக மக்களுமே பாதிக்கப்படுவார்கள். ஆகவே அது நடக்காத தடுக்க வேண்டியது மாவட்ட காவல்துறையோட வேலை. சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாம பார்த்துக்க வேண்டியது காவல்துறையோட வேலை அப்படிங்கறது இந்த நேரத்தில் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்றேன். அதே மாதிரி நீங்க அன்னைக்கே வந்து அந்த பீஸ் கமிட்டியில என்ன சொன்னாங்களோ அதை நீங்க காவல்துறை நடைமுறைப்படுத்தி இருக்கணும். நீங்க வேற நடைமுறைப்படுத்தணும். யாருக்காக பயப்படணும்? நீங்க யாருக்காக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது அவங்க சாமி அவங்களும் தூக்க கூடாது, இவங்களும் தூக்க கூடாதுன்னா யாருமே தூக்க விடாம இன்னைக்கு பார்த்துக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? காவல்துறையோட பொறுப்பு தானே, மாவட்ட நிர்வாகம் வருவாய்த்துறையோட பொறுப்பு தானே, இந்து சமய அறநிலையத்துறையோட பொறுப்பு தானே அது. இது போல ஒருதலை பட்சமா தயவு செய்து நம்மட்டு நடந்துக்காதீங்க. இது இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு நல்லதல்ல என்று நினைக்கிறேன். ஏன்னா இங்கிட்டு தென் மாவட்டத்தில் எவ்வளவு கலவரத்தை பார்த்தாச்சு. தென் மாவட்டத்தில் எத்தனையோ பேர் 500 பேருக்கு மேல ஒரே கேஸ்ல பெயில் எடுத்து கேஸை நடத்தி முடிச்சு அமைதிப்படுத்திட்டு தான் வந்திருக்கோம். ஆகவே அது போன்ற விரும்பத்தகாத நிகழ்வுகள் இந்த பகுதியில் நடந்துடக்கூடாதுங்கிறதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இந்த 25 ஆண்டுகள்ல இந்த பகுதியில் இது போல பிரச்சனை இருந்ததே இல்லை. ஏதோ நேத்து வந்தா அரசியல் பண்ணா நாங்க வந்து எல்லா வயலுக்கும் போய் ஜால்ரா அடிக்கிறதுக்காக சங்கம் நடத்தல. எவன் வந்தாலும் போறது, எங்க வேணாலும் போறது, அவனை கூப்பிடுறேன் இவனை கூப்பிடுறேன்னு இந்த முத்திரையர் மக்களுக்காக மட்டும் செயல்படக்கூடிய சங்கம் 25 ஆண்டு காலமாக தன்மானத்தோட சுயமரியாதையோட இந்த மக்களின் நலனை மட்டுமே கையில் எடுத்து நடத்திட்டு இருக்க சங்கம் தமிழ்நாடு முத்திரையர் முன்னேற்ற சங்கம்ங்கிறது இந்த மாவட்டத்தில் உள்ள எல்லாத்துக்குமே தெரியும். மாற்று சமுதாய கூட மதிக்கக்கூடிய தலைவர் தான் எங்களுடைய ஐயா ஆர்வி அவர்கள். மாற்று சமுதாயமா இருந்தா கூட அவங்களுக்கு தெரியும் ஐயாவோட குணம் என்னன்னு தெரியும். ஐயா எவ்வளவு அழகா ஒரு விஷயத்தை நேர்த்தியாக்கு செய்வாருங்கிறதும் தெரியும். ஆகவே மேற்கண்ட இந்த பிரச்சனை இதோட ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். வர பீஸ் கமிட்டியில வந்து தெளிவான முடிவுகளை எடுத்து இருதரப்பு கிராம மக்களையும் பெரியவர்களையும் ஊர் முக்கியஸ்தர்களையும் கையொப்பமிட செய்து இந்த பிரச்சனையை இதோட மறந்துடுற மாதிரி பண்ணணும். இருபெரும் மக்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை பீஸ் கமிட்டியின் மூலமாக ரத்து